எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டயட் முட்டைன்னு சொல்லலாம், இல்லைன்னா மசாலா முட்டை ஆம்லேட்னு சொல்லலாம். சரிங்களா? இது எப்போனா யாரெல்லாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும், இல்லை வேலைக்கு போகணும், எனக்கு செய்யறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாமல் இந்த மசாலா முட்டை ஆம்லேட்டை சாப்பிட்டுட்டு நீங்கள் வேலைக்கு தெம்பாக போகலாம். சரிங்களா? அதுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் தான். உங்களுக்கு இஷ்டப்படி எதுனாலும் போட்டுக்கலாம். அது காய்கறி, கேரட் எது வேணாலும் ஆட் பண்ணலாம். இப்போதைக்கு நான் சிம்பிளாக உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் இந்த குட்டி குட்டியாக நறுக்கின வெங்காயம், முட்டை ஆம்லேட் நறுக்கோல அந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. நல்லா குட்டி எவ்வளோ பொடிசாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடிசாக நறுக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நறுக்கின தக்காளி பழம் நல்லா பழுத்து இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முட்டை ஆம்லேட்டு, மசாலா முட்டை ஆம்லேட். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது நான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான ஃபஸ்ட்டு முட்டையை நம்ம உடச்சி அதை கலக்கி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு, உங்களால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறீங்கன்னா ஒரு 4 முட்டை 5 முட்டை ப்ரோட்டீன்ஸ். அதனால் நீங்கள் காலையில் இது சாப்பிடும் போது நல்லா எனர்ஜெட்டிக்காக தெம்பாவீங்க. நான் இப்போது நாங்கள் ஒரு 2-3 பேர் சாப்பிட்றதுனால ஒரு 4-5 முட்டை யூஸ் பண்ணுறேன். இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு இந்த எக்கை நல்லா பீட் பண்ணும். நல்லானா ஒரு 30 செகண்ட்ஸ் போதும். இப்போ நான் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் மசாலாலாம் ஆட் பண்ண போகிறேன். ரொம்ப பெரிய மசாலாலாம் உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுருக்க மசாலா தான், பெருசாக ஒரு மசாலாவும் கிடையாது. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அதுதான். மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம். மஞ்சத்தூள் ஆட் பண்ண உடனே பீட் பண்ணுங்கள். ஏன்னா மஞ்சத்தூள் அங்கே கட்டி கட்டியாக நிற்கும். அதனால் ஆட் பண்ண ஒன்று ஒன்றா பீட் பண்ணுங்கள். அப்புறம் நான் ஆட் பண்ண போகிறது கொஞ்சம் மிளகாத்தூள் பார்த்து ஆட் பண்ணுங்கள். குட்டி பசங்களுக்கு நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் காரம் கொஞ்சம் கம்மியாக பார்த்து போடுங்க. நான் இப்போ என் பையனுக்கும் கொடுக்க போகிறதுனால கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போடுறேன். அதுக்கப்புறம் மிளகுத்தூள் ரொம்ப நல்லது. ஆனாலும் உங்கள் பிள்ளைங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி போடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு பார்த்து போடுங்க. உப்பு நிறையாச்சுன்னா உங்கள் மசாலா முட்டை நல்லாவே உப்பு கறிக்கும், வேறு எதுவும் இல்லை. அதனால் இது நல்லா பீட் பண்ணிக்கணும். இது நல்லா பீட் பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் நறுக்கி வச்சுருந்து இந்த வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நீங்கள் போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் தூக்கலாக இருக்கணும்னா. இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. அதே சமயம் உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். காலையில் இது சாப்பிட்டுட்டு உங்கள் ஆஃபீஸ்க்கோ இல்லை உங்கள் ஒர்க்குக்கோ போனீங்கன்னா இது சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். பசியும் உங்களுக்கு வராது கொஞ்சம் நேரத்துக்கு. இப்போது எண்ணெய் சட்டி, தோசைக்கல் நல்லா காஞ்சிருக்கு. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றுங்க. இப்போ நம்ம ஊற்ற போகிறோம். நான் வீட்டில் 2-3 பேருக்கு ஊற்றுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறேன். உங்களுக்கு வேணும்னா மொத்தமாக ஊற்றிக்கலாம். இது மீடியம் ஃப்ளேமில் வைங்க, ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க. அப்போ முட்டை தீஞ்சிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் மொத்தமாக நல்லா அழகாக வெந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், ஈவனாக வெந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், பார்க்கவே நல்லா டேஸ்டியாக, பார்க்கவே நல்லா இருக்குது. உடனே சாப்பிடணும்னு தோணும் உங்களுக்கு இந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா. இது கூட முருங்கைக்கீரை அந்த மாதிரி கூட போடலாம். ஏன்னா உங்கள் பிள்ளைங்க முருங்கைக்கீரை சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி மசாலா முட்டையில் நீங்கள் போட்டு அந்த ஆம்லேட்டாக பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். ஆம்லேட் பிரியர்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இதை வீட்டில் செஞ்சு கொடுத்து எல்லாரையும் அசத்துங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.